நீடித்த வாழ்வை குறித்து நாம் பார்ப்போம். We have been studying about long life for the last few weeks. கடந்த சில வாரங்களாக நீடித்த வாழ்வை குறித்து நாம் படித்து வருகிறோம். The very first day when we started it, I said நாம் துவங்கின முதல் நாளே நான் சொன்னேன் that there are a lot of people that believe that the length of life here on earth for every person is determined by God and that we are not able to change it, they think. நிறைய பேர் சொல்லுகிறார்கள் இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டிய நாட்களின் அளவை தேவன் நிர்ணயம் பண்ணிவிட்டார், நாம் அதை மாற்ற முடியாது. This is one of the views of people that sound spiritual but it is not biblical. ஆவிக்குரியவர்கள் போல தோன்றுகிற ஆட்கள் சொல்லுகிற கருத்துக்கள் இவைகள், ஆனால் வேதத்தின்படி கிடையாது. It is not a biblical truth. இது வேத சத்தியம் கிடையாது. The Bible nowhere says that God has determined how long you live. எத்தனை வருடங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று தேவன் நிர்ணயம் செய்து விட்டார் என்று வேதம் ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. Rather than that, the Bible teaches in so many places, in so many words, that if you do certain things right, then you will extend the days of your life on this earth. மாறாக பல இடங்களிலே பல விதத்திலே வேதம் என்ன சொல்கிறது, ஒரு சில காரியங்கள் நீங்கள் செய்யும்போது இந்த பூமியிலே உங்கள் வாழ்நாட்களை நீங்கள் நீடித்திருக்க செய்வீர்கள். There is something that believers can definitely do that will extend the days of their life on this earth. விசுவாசிகள் தங்கள் வாழ்நாட்களை இந்த பூமியிலே நீடித்திருக்க பண்ணும்படியாய் செய்யக்கூடிய நிச்சயமான சில காரியங்கள் உண்டு. Therefore, it is in the hands of the believers today to extend the days of their life on this earth. ஆகவே இந்த பூமியிலே தங்களுடைய வாழ்நாட்களை நீடித்திருக்க செய்வது விசுவாசிகளின் கரத்தில் இருக்கிறது. And then we started talking about how there are powers of death that are always coming to rob us of that full life that God has intended for us. பிறகு நாம் என்ன கண்டோம், தேவன் நமக்கு நியமித்திருக்கிற வாழ்வை நாம் வாழக்கூடாமல் அதற்கு விரோதமாய் மரணத்தின் சக்திகள் வந்து கிரியை செய்கிறது என்பதை பார்த்தோம். There are many powers of death. மரணத்தின் பல சக்திகள் இருக்கிறது. The devil works through these powers of death to rob us of that full life. அந்த பூரணமான வாழ்வை நாம் பெறாதபடிக்கு இந்த மரணத்தின் சக்திகள் மூலமாய் பிசாசு கிரியை செய்கிறான். I talked last Sunday about the power of sickness, about the fact that sickness is a power of death. வியாதி என்பது மரணத்தின் ஒரு வல்லமை என்பதை குறித்து நான் கடந்த வாரம் பேசினேன். Many people do not look at it like that. அநேகர் இப்படிப்பட்ட விதத்தில் அதை பார்ப்பதில்லை. But the devil uses sickness as an instrument to somehow strike us and kill us and reduce our lifetime to nothing. நம்மை கொன்று போடும்படியாக நம்முடைய வாழ்நாள் காலத்தை ஒன்றும் இல்லாமல் செய்ய பண்ணும்படியாக பிசாசானவன் இதை நமக்கு விரோதமான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறான். We must recognize that sickness is a power of death. வியாதி என்பது மரணத்தின் வல்லமை என்பதை நாம் உணர வேண்டும். And therefore we must stand against that sickness. ஆகவே அந்த வியாதிக்கு விரோதமாய் நாம் நிற்க வேண்டும். We must take the word of God. தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். Stand against sickness. வியாதிக்கு விரோதமாய் நிற்க வேண்டும். And take victory in that situation. அந்த சூழ்நிலையிலே பிறகு நாம் ஜெயித்து எடுக்க வேண்டும். I talked about the believer and the power that we have as believers over the power of death called sickness. விசுவாசிகளாகிய நமக்கு வியாதி எனும் அந்த மரண சக்தியின் மீது அதிகாரம் உண்டு என்பதை குறித்து நான் பேசினேன். There is another power that is at work. It is the power of witchcraft. That is another power of death. மரணத்தின் இன்னொரு சக்தி இருக்கிறது, அதுதான் பில்லி சூனிய சக்தி என்பதாகும். We are all very familiar with that in our country. நம்முடைய தேசத்திலே நன்றாய் நாம் அதை அறிந்திருக்கிறோம். There are many people affected by witchcraft. பில்லி சூனியத்தினாலே பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். And it is a sad thing that many believers sometimes do not know that they have the power over that power of death. ஆனால் துக்கமான காரியம் என்ன, விசுவாசிகளுக்கு அந்த சக்தியின் மீது தங்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். In the Old Testament itself, பழைய ஏற்பாட்டிலும் கூட the covenant people, the people of God, உடன்படிக்கையின் மக்களாகிய தேவனுடைய மக்கள் were told that divination will not work against them because they are protected under the covenant. உடன்படிக்கையின் கீழாக அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறபடினாலே குறி சொல்லுதல் என்னும் அந்த விதமான தீமை அவளை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The greatest example is the example of Balaam, who was called to curse God's people one இதற்கு time. மாபெரும் உதாரணம் தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படி அழைக்கப்பட்ட அந்த பிலேயாமின் உதாரணம். He comes and stands on top of the mountain and is paid money to curse people. வந்து மலை மேல் நிற்கிறான், மக்களை சபிக்கும்படியாக பணம் கொடுக்கப்படுகிறான். The king is paying him gold and silver. ராஜா அவனுக்கு வெள்ளியையும் பொன்னையும் கொடுக்கிறான். He is paying more and more அதிகமாய் கொடுக்கிறான் to curse God's people. தேவனுடைய மக்களை சபிக்க. But when he opens his mouth to curse God's people, he blesses them saying, how can I curse whom God has blessed? ஆனால் தேவனுடைய மக்களை சபிக்க வாயை திறக்கும் போது அவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறான். தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும் என்று கேட்கிறான். Many times God's people do not recognize the ring of protection that God has put around them. அநேக சமயங்களிலே தேவன் அவளை சுற்றி வைத்திருக்கிற அந்த பாதுகாப்பு வலயத்தை தேவனுடைய மக்கள் அறியாது இருக்கிறார்கள். But the devil sees the ring of protection around you. ஆனா பிசாசு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு வலயத்தை காண்கிறான். I always say, sometimes I think that
the devil knows more truth than the believers. நான் அநேக சமயம் நினைப்பது உண்டு, விசுவாசிகளை காட்டிலும் பிசாசுக்கு அதிக சத்தியம் தெரிந்திருக்கிறது. If the believers only know what the devil knows, பிசாசு அறிந்திருக்கிறது மாத்திரம் விசுவாசிகளுக்கு தெரியும் என்றால், I tell you they'll have great victory. பாருங்க, மாபெரும் ஜெயத்தை பெறுவார்கள் என்று The devil சொல்கிறார். knows that there is a ring of protection. சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டு என்று பிசாசுக்கு தெரியும். And knows that the witchcraft will not work against God's people. வெள்ளி சூனியம் தேவனுடைய மக்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாது என்பதை அறிந்திருக்கிறார். But God's people sometimes give way to it because of their fear. ஆனால் தேவனுடைய மக்கள் பயத்து நிமித்தமாக சில சமயத்திலே அதுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். We can take authority over it. அது மீது நாம் அதிகாரத்தை எடுக்க முடியும் சொல்ல And we போனால். can take authority over the power of death and have victory over every witchcraft and its power. அந்த மரணத்தின் சக்தியின் மீதும் எல்லா பில்லி சூனியம் அதனுடைய வல்லமையின் மீதும் நாம் ஜெயத்தை எடுக்க முடியும். Now I talked about it already last week. கடந்த வாரம் இதை குறித்து ஏற்கனவே நான் பேசிவிட்டேன். Now I want to talk about another power of death called danger through accident and so many other things. விபத்துகள் மற்றும் பல காரியங்கள் மூலமாய் வரக்கூடிய மரணத்தின் வல்லமை குறித்து இன்றைக்கு நான் பேச போகிறேன். Catastrophic events. பேரழிவு உண்டாக்கக்கூடிய சம்பவங்கள், unexpected sudden accidents. எதிர்பாராத திடீரென்று வரக்கூடிய விபத்துகள். The Bible talks about the protection that God gives to his people. தேவன் தம்முடைய மக்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பை குறித்து வேதம் பேசுகிறது. I don't know why everybody doesn't talk about it. ஏன் எல்லாரும் அதை பற்றி பேசுவது கிடையாது என்று எனக்கு I தெரியவில்லை. think when people read the Bible they think it is too far fetched, it's promising too nice a thing, so therefore we will not look into it, we'll just keep it right there. நான் நினைக்கிறேன் மக்கள் வேதத்தை வாசிக்கும் போது இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் பயங்கரமா இருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிற அளவுக்கு ஒன்றுமே நடக்காது என்று அப்படியே விட்டு விடுகிறார்கள் என்று நினைக்கிறேன். But I think we must be challenged when we read the word of God. ஆனால் தேவனுடைய வார்த்தை வாசிக்கும் போது நமக்கு சவாலாக அது அமைய வேண்டும். Have you ever read the promise of God concerning your safety? உங்களுடைய பாதுகாப்பை குறித்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எப்பொழுதாவது நீங்கள் வாசித்திருக்கிறீர்களா? The Christian people sometimes believe all kinds of foolishness. சில சமயம் பாருங்கள், கிறிஸ்தவ மக்கள் எல்லா விதமான முட்டாள்தனத்தையும் One விசுவாசிக்கிறார்கள். person told me, ஒருவர் என்னிடம் well, you got சொன்னார், to die someday. என்னைக்காவது ஒரு நாள் சாகணும். So that's why God has got all these accidents, these sicknesses and all these things to get rid of us one day or the other. ஒரு நாளிலே இல்லாட்டி ஒரு நாள் நம்மை தொலைத்து கட்ட தான் ஆண்டவர் இந்த விபத்துகள், ஆபத்துகள், வியாதிகள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். Well, God doesn't use those methods. ஆண்டவர் அந்த முறைகளை எல்லாம் கையாள்வதே You கிடையாது. see the death of godly people in the Bible. வேதத்திலே தேவபக்தியுள்ள மக்களினுடைய மரணத்தை நீங்கள் You பாருங்கள். will see that they know when they are going to go to heaven. எப்பொழுது பரலோகத்திற்கு போகிறார்கள் என்பதை அவர்கள் They அறிந்திருக்கிறார்கள். will call their children and grandchildren and bless them. தங்கள் பிள்ளைகளையும் பேரை பிள்ளைகளையும் அழைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். And they will say bye and they'll go home. பாய் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் விடுவார்கள். I don't know why Christian people don't think that that's how one must die. ஒருவர் அவ்வாறு தான் மரிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ மக்கள் ஏன் நினைப்பதில்லை என்று எனக்கு I think தெரியவில்லை. we must start thinking like that. நீங்கள் அப்படி நினைத்து பார்க்க வேண்டும் என்று நான் And we must விரும்புகிறேன். start thinking about sickness, accidents and witchcraft and all these things as powers of death that are set against God's people. தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக வருகிற சக்திகள் என்று இந்த ஆபத்துகள், விபத்துகள், குறி சொல்லுதல், மந்திரவாதம் இவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். Instead of taking these things as from God, we must take the Bible to be the word of God and stand against these things and claim the promises of safety for ourselves and all that are ours. இந்த காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் நினைப்பதை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த ஆபத்துகள், நாசமோசங்கள் இவைகளுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தைகளை பற்றி உறுதியாய் பற்றிக்கொண்டு நாம் எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். God is not the God of calamity and disaster. தேவன் பேரழிவுகளை, ஆபத்துகளை கொண்டு வருகிற தேவன் அல்ல. God is not the one who's causing all the accidents. இந்த எல்லா விபத்துகளையும் ஏற்படுத்துகிறது தேவன் அல்ல. We live in a very evil world. நாம் தீமை நிறைந்த உலகத்திலே வாழ்கிறோம். For evil to happen, you don't have to do anything. தீமை நடைபெற வேண்டும் என்றால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. I told you, just like thorns and thistles, it will automatically grow. நான் சொன்னேன் இல்லையா, முட்களும் குறுக்குகளும் எப்படி விளைகிறதோ அதுபோல தானாகவே அது நடக்கும். What you want to grow, you must make an effort to plant the seed and guard it and keep it and till it and do all kinds of things to make it grow. எது விளைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்காக நிலத்தை பண்படுத்த வேண்டும், விதையை விதைக்க வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். எதற்காக? அது முளைவதற்காக. A lot of people, what they do is they just think that whatever is going to happen is going to happen. நிறைய மக்கள் நினைக்கிறார்கள் எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது தானாக நடந்துவிடும். It's all written over here, they think. எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று But actually it நினைக்கிறார்கள். is written over here. ஆனால் இங்கே தான் A எழுதப்பட்டிருக்கிறது. lot of people have their Bible in their hands, but they believe what is written over here. நிறைய மக்களிடம் வேதம் கையில் இருக்கிறது, ஆனால் இங்கே என்ன இருக்கிறதோ அதை தான் நம்புகிறார்கள். There is nothing written here. பாருங்க, இங்க ஒன்றுமே எழுதப்படவில்லை. I think you are crazy if you are trying to read something over here. பாருங்க, இந்த இடத்துல எதையாவது வாசிக்க நீ நினைத்தால் பைத்தியம் தான் என்று நான் We நினைக்கிறேன். have God's word in our hands. தேவனுடைய வார்த்தை நமது கரங்களில் இருக்கிறது. God's word is written and given to us. தேவனுடைய வார்த்தை நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let me read to you God's promises of safety for you.
உங்களை குறித்த தேவனுடைய பாதுகாப்பை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். You must take a hold of these promises. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். Believe these promises. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். Stand on these promises. இந்த வாக்குத்தத்தங்கள் மீது நில்லுங்கள். And experience God's supernatural protection in times of great danger. மாபெரும் ஆபத்து சமயங்களிலே தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பை நீங்கள் அனுபவியுங்கள். Psalm 91 verse 10. சங்கீதம் 91:10. Are you ready for this? இதற்கு ஆயத்தமா? How many of you believe Psalm 91? எத்தனை பேர் சங்கீதம் 91 விசுவாசிக்கிறீர்கள்? People say, well, brother, that's too far fetched. மக்கள் சொல்வார்கள் இதெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது. Oh, he promises so much. அநேக காரியங்களை வாக்கு பண்ணுகிறார். Too much. அதிகம். I don't think this is going to happen. இதெல்லாம் நடைபெறும் என்று நான் நம்புவதே I'll கிடையாது. tell you, in fact, it happened way back for Moses and his people, and that is what he's writing. பாருங்கள், சொல்லப்போனால் மோசேக்கும் அவருடைய மக்களுக்கும் முன்னாட்கள் இது நடந்தது. ஆகவே தான் மோசே இதை எழுதுகிறான். He is not writing something that he's imagining, he is writing something that he has experienced and tasted and seen in his own life. கற்பனையிலே ஒரு காரியத்தை மோசே எழுதவில்லை, மாறாக அவனே அனுபவித்து அவனே ருசி பார்த்து கண்ட ஒரு காரியத்தை மோசே இங்கே எழுதுகிறான். Verse 10. 10ஆம் வசனம். No evil shall befall you. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. Everybody say this. எல்லாரும் இதை சொல்லுங்க. No evil shall befall you. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. No evil shall befall you. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. One person said, ஒருவர் சொன்னார், how can you say that, because it's happening everywhere? எப்படிங்க அதை சொல்ல முடியும்? எல்லா இடத்துல நடக்குதே. But my Bible says it will not happen to me. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது அது எனக்கு நேரிடாது. Hallelujah. Hallelujah. I believe it. நான் அதை விசுவாசிக்கிறேன். I want to believe it. நான் அதை I விசுவாசிக்க want to take a விரும்புகிறேன். hold of it. நான் அதை பற்றிக்கொள்ள விரும்புகிறேன். I want to believe it with all my heart. என் முழு உள்ளத்தோடு அதை நம்ப Every விரும்புகிறேன். time I take out on a journey, I pray this. ஒவ்வொரு முறையும் நான் பிரயாணப்பட்டு போகும்போது இதை நான் ஜெபிக்கிறேன். No evil shall befall me. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. It will not happen to me. அது எனக்கு வராது. Because God's hand of protection is upon me. காரணம் தேவனுடைய பாதுகாப்பின் கரம் என் மீது இருக்கிறது. I take a hold of these promises. இந்த வாக்குத்தத்தங்களை நான் பற்றிக்கொள்ளுகிறேன். You know, you should not pray like, God, you know, you take me and if it's your will, bring me back safely. ஆண்டவரே என்னை கொண்டு போறோம், என்னை கொண்டு போங்க, வரும்போது உமக்கு சித்தமானா என்னை கொண்டு வாங்க, அப்படி ஜெபிக்க That's கூடாது. God's will. அதுதான் தேவனுடைய சித்தம். Evil shall not befall you. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. Everybody say that. எல்லாரும் அதை Evil சொல்லுங்க. shall not befall you. பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. Nor shall any plague come nigh your dwelling. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. For he shall give his angels charge over you to keep you in all your ways. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். Is it there? இருக்கிறதா? He will give his angels charge over you to keep you in all your ways. உங்கள் வழியில் எல்லாவற்றிலும் உங்களை காக்கும்படிக்கு தம்முடைய தேவ தூதர்களை கட்டளையிடுவார். Tell me, is this a lie? இது பொய்யா? சொல்லுங்கள். Tell me, is this too far fetched? இது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறதா? சொல்லுங்கள். Tell me, should we close our Bible and forget about this promise? வேதத்தை மூடி வைத்துவிட்டு இந்த வாக்குத்தத்தத்தை மறந்து விட வேண்டுமா? அதையும் சொல்லுங்கள். Why are not people preaching these promises? ஏன் மக்கள் இந்த வாக்குத்தத்தங்களை பிரசங்கிப்பதில்லை? These are the precious promises of God for God's people. இவைகள் தேவனுடைய மக்களுக்கு இருக்கிற தேவனுடைய விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்கள். God says, I will tell my angels to keep you in all your ways. தேவன் சொல்லுகிறார், உன் வழிகளை எல்லாவற்றிலும் உன்னை காக்கும்படி என் தேவ தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன். In their hands they shall bear you up lest you dash your foot against a stone. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு It is போவார்கள். specifically talking about disasters, calamities and accidents and such. இது குறிப்பாக பேரழிவுகள், ஆபத்துகள், விபத்துகள் இதை குறித்து பேசுகிறது. I remember I had a real experience with this many times. பல சமயங்களிலே இதுல நிஜமான அனுபவங்களை நான் One பெற்றிருக்கிறேன். I have told in one New Year meeting, I think, for those who have not heard it, let me tell you. ஒரு புது வருட ஆராதனையிலே ஒன்றை நான் சொல்லியிருக்கிறேன், கேள்விப்படாதவர்களுக்கு மறுபடியும் நான் அதை சொல்லுகிறேன். Most of the time I travel by car. அநேக சமயங்களிலே என்னுடைய காரிலே தான் நான் Because பிரயாணப்படுவேன். I have meetings in other places and sometimes do meetings till Sunday night and then travel all night. ஏனென்று சொன்னால் வெளியிடங்களிலே கூட்டங்களை நடத்துவேன். சில சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களை முடித்துவிட்டு இரவிலே நான் திரும்பி வருவது உண்டு. Now I don't do that much. இப்போது அந்த அளவுக்கு நான் செய்வதில்லை. Now I return Saturday morning itself. இப்போதெல்லாம் சனிக்கிழமை காலையே நான் வந்து விடுகிறேன். But at that time I was returning from Madurai one time by car. ஆனா அந்த சமயத்திலே ஒரு முறை மதுரையிலிருந்து கார் மூலமாக திரும்பி கொண்டிருந்தேன். After a night crusade at Virudhunagar. விருதுநகர்ல இரவு crusade முடிந்த பிறகு I'm traveling back. திரும்ப வந்து கொண்டிருந்தேன். Another person was helping me to drive. இன்னொருவர் கார் ஓட்டுவதில் எனக்கு உதவி செய்தார். So I drove all the way till Viluppuram. ஆக விழுப்புரம் வரைக்கும் நான் ஓட்டி கொண்டு Then வந்தேன். I became too tired. நான் மிகவும் களைத்து I போனேன். gave it into that person's hands. அவருடைய கரங்களிலே கொடுத்தேன். It was one of those little Marutis, Maruti 800. அந்த மாருதி 800 வண்டி அது. They are the best cars you can have.
இருக்கக்கூடிய சிறந்த வண்டிகள் அவைதான். But I don't know if it's the best one to drive on the highway. ஆனா ஹைவேஸ்ல ஓட்டக்கூடிய அளவுக்கு சிறந்ததா என்று எனக்கு I தெரியவில்லை. don't know how safe it is. அது எவ்வளவு பாதுகாப்பு என்று எனக்கு தெரியவில்லை. But thank God, God is our safety. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனே நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். And when I was just sleeping, நான் அப்படியே தூங்கி கொண்டிருந்தேன் I பாருங்க. pulled the seat back all the way down and I was sleeping, almost laid down. அந்த இருக்கை நன்றாய் பின்னாலே இழுத்து படுப்பது போல நான் படுத்துக் கொண்டிருந்தேன். And the person was driving. அந்த மனிதர் ஓட்டிக் All கொண்டிருந்தார். of a sudden I opened my eyes. திடீரென்று என் கண்களை திறந்தேன். Out of the blue, without any reason, it's like someone just woke me up, and I just opened and looked up, and there was a lorry coming straight. திடீரென்று சொல்லி யாரோ என்னை தட்டி எழுப்புவது போல இருந்தது. கண்களை திறந்து பார்த்தேன், நேர் எதிரே ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது. And I looked at the person driving, and he's dozing off. வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கிறதை பார்த்தா நன்றாய் தூங்கி கொண்டிருக்கிறார். His eyes are telling me that he's 75-80% sleeping. அவருடைய கண்களை பார்த்தா 75-80% அவர் தூங்குகிறார் போல எனக்கு It all happened so quick. எல்லாம் வெகு சீக்கிரத்தில் நடந்தது. Our car is going this way, moving to the right. எங்களுடைய வண்டி வலது பக்கமாக சென்று And கொண்டிருக்கிறது. the lorry coming ahead us, in front of us, in full speed. லாரி முழு வேகத்தோட எங்களுக்கு முன்னதாக வந்து I கொண்டிருக்கிறது. had no other choice. I pulled the steering this way. எனக்கு வேற வழியே இல்ல, அந்த ஸ்டீரிங் இந்த பக்கமா இழுத்தேன். You know, you would rather be hit by anything else other than a lorry. பாருங்க, லாரியை தவிர வேற எது வந்து இடிச்சாலும் சரி பரவாயில்லை. You know, I pulled the steering. அந்த ஸ்டீரிங் பிடிச்சு And இழுத்தேன். this car is going about 80-90 kilometers an hour. So when I pulled the steering, it went straight down the left. 80-90 கிலோமீட்டர் வேகத்திலே கார் சென்று கொண்டிருக்கிறது. இழுத்த உடனே இடது பக்கத்துக்குள்ளாக வண்டி சென்று விட்டது. Before I can before I can blink my eyes, it went so fast and stopped somewhere. இமையை மூடி திறப்பதற்குள்ளாக வேகமாக சென்று வண்டி எங்கேயோ நின்று விட்டது. All I could see is just dust. என்னால பார்க்க முடிந்ததெல்லாம் வெறும் தூசி தான். And I thought the person next to me got killed, you know. நான் யோசித்தேன், பக்கத்துல உட்கார்ந்திருந்தவர் இறந்து போய் விட்டார் என்று. And I was frantic, touching that person, seeing what happened. என்ன நடந்தது அப்படியே தடவி கொண்டிருந்தேன் அவரை. And when I was trying to reach out to him, the rear view mirror broke and it made a lot of noise. பாரு, நான் அவரை தொடலாம் நினைச்சு கொண்டிருக்கும் போது அந்த ரியர் வியூ மிரர் உடைந்து போய்விட்டு அது பெரிய சத்தம் In உண்டாயிற்று. the darkness, I can't see where I was at. அந்த இருட்டிலே நான் எங்கே இருக்கிறேன்னு என்னாலே பார்க்க I முடியவில்லை. opened the door and I couldn't open the door because there was a big tree just not even half a feet away. There was a big tree right by my door. கதவை திறக்க முயன்றால் கதவை திறக்க முடியல. காரணம் என்ன? டோர் பக்கத்துல அரை அடி தூரத்துல பெரிய மரம் ஒன்று We இருக்கிறது. had just missed it by a few inches. ஒரு சில இன்ச்சில அதை தவற விட்டு விட்டோம். And I couldn't open the door and get out. கதவை திறந்து வெளியே வர முடியவில்லை. And then after a few seconds, I saw that our car was standing against a heap of straw. ஒரு சில நிமிடங்கள் கழித்து பார்த்தால் பெரிய இந்த வைக்கப்போருக்கு உள்ளே எங்களுடைய வண்டி நின்று கொண்டிருக்கிறது. You know, nothing happened. ஒன்றுமே I நடக்கவில்லை. broke the rear view mirror. நான் தான் அந்த ரியர் வியூ மிரரை உடைத்திருக்கிறேன். But nothing happened otherwise. ஆனா வேறு விதமா ஒன்றுமே நடக்கவில்லை. Nobody got hurt. யாருக்கும் காயமடையவில்லை. Everybody stopped and came. எல்லாரும் வண்டியை நிறுத்தி விட்டு One வந்தார்கள். man looked at me, sir, you escaped death. ஒருத்தர் வந்தார், சார் தப்பிச்சிட்டீங்க, நல்ல வேலை. So we just pulled the car back. மறுபடியும் காரை வெளியில எடுத்தோம். And I went over and saw the front of the car. கார் முன்னாடி முன்பகுதியை சென்று பார்த்தேன். Nothing, no dent, nothing. It just went straight in 90 kilometers an hour probably speed and just plunged into that heap of straw. ஒன்றுமே நடக்கவில்லை. 90 கிலோமீட்டர் வேகத்திலே சென்று அந்த வைக்கப்போருக்குள்ளே நுழைந்து விட்டது. That's all. அவ்வளவுதான். I don't know who put that heap of straw right in that place where we needed it. அந்த இடத்திலே எங்களுக்கு தேவையான சமயத்தில் யார் அந்த வைக்கப்போரை வைத்தது என்று எனக்கு But தெரியல. I know one thing. ஆனா ஒரு காரியம் எனக்கு தெரியும். The Bible says that God will give his angels charge over me. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய தூதர்களை எனக்கு பாதுகாப்பாக கட்டளையிடுவார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I pray that every time I leave. ஒவ்வொரு முறையும் நான் புறப்படும் போது நான் அதை Say ஜெபிக்கிறேன். your word says, Lord, that you will give your angels charge over me. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீர் உம்முடைய தேவ தூதர்களை பாதுகாவல கட்டளையிடுவீர் To என்று. keep me in all my ways. என்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் என்னை காக்கும்படிக்கு. So that I will not so that they will bear me up and I will not dash my foot against a stone. அவர்களை ஏந்திக் கொள்வார்கள், என் பாதம் கல்லில் இடராது என்று நான் ஜெபிப்பேன். And no evil shall befall me. ஒரு வாதையும் எனக்கு நேரிடாது. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. That's all I pray. அப்படிதான் நான் ஜெபிக்கிறேன். I tell you, you have to take a hold of God's promises. நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ள வேண்டும். You know, for an accident to happen, you don't have to try very hard. பாருங்க, ஒரு விபத்து நடப்பதற்கு நீங்கள் அதிகமாய் ஒன்றும் முயற்சி செய்ய You வேண்டியது know, இல்லை. you just go down the road, accidents are happening all தெருவில் over. நடந்து போங்கள், எல்லா இடத்திலும் விபத்துகள் We நடைபெறுகிறது. see many accidents as we travel. பிரயாணப்படும்போது பல விபத்துகளை நாங்கள் பார்க்கிறோம். You know, there are guys, you know, buses and lorries falling and rolling in such shapes.
You wonder how it ever happened. ஒரு சில லாரிகள் பஸ்களை பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்தது என்று கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும். That's how they fall. அந்த விதத்துல விழுந்திருக்கும். Crushed and completely killed. முற்றிலும் நொறுங்கி எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. But the word of God promises us safety. ஆனால் தேவனுடைய வார்த்தை பாதுகாப்பை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. The devil would like us to die like that. பிசாசு நாம் அப்படிதான் சாக வேண்டும் என்று விரும்புகிறான். The devil would like us to kill. நாம் கொல்லப்பட வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். The devil would like to get rid of us and out of the scene. எப்படியாவது நம்மை தொலைத்து போட வேண்டும் என்று தான் பிசாசு விரும்புகிறான். But God wants us to be here. ஆனால் தேவனோ நாம் இங்கே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God's eyes are watching over us. தேவனுடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. Every day you must claim the promises of God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொந்தம் பாராட்ட வேண்டும். I not only claim it for myself, I claim it for everyone that belongs to me, my family. நான் எனக்கு மட்டுமல்ல, எனக்கு சொந்தமான என் குடும்பத்தார் அனைவருக்கும் நான் அதை சொந்தம் பாராட்டுகிறேன். I put them under the protection of God's hands. தேவனுடைய பாதுகாப்பின் கரத்தின் கீழாக நான் அவளை வைத்து விட்டேன். Turn with me to Psalm 121. 121ஆம் சங்கீதத்துக்கு திரும்புங்கள். Another wonderful promise of safety. பாதுகாப்பை குறித்த இன்னொரு அற்புதமான வசனம். Verses 4 to 8. 4 லிருந்து 8 வசனங்கள். Behold, he who keeps Israel shall neither slumber nor sleep. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. The Lord is your keeper. கர்த்தர் உன்னை காக்கிறவர். The Lord is your shade at your right hand. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். The sun shall not strike you by day nor the moon by night. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. Hallelujah. Hallelujah. You believe that? அதை விசுவாசிக்கிறீர்களா? The Lord shall preserve you from all evil. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி He shall காப்பார். preserve your soul. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். The Lord shall preserve your going out and your coming in. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் From this time forth and forevermore. இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். Hallelujah. Hallelujah. Are you there? இருக்கிறீங்களா? Are you there? இருக்கிறீர்களா? Lift up your hands and say, கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள். The Lord shall preserve me. கர்த்தர் என்னை காப்பார். The Lord is my keeper. கர்த்தரே என்னை காக்கிறவர். He is my shade at my right hand. கர்த்தர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாய் The இருக்கிறார். sun shall not strike me by day, பகலிலே வெயிலாகிலும் and the moon shall not strike me by night. இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. The Lord shall keep me safe while going out and coming in. கர்த்தர் போகும்போதும் வரும்போதும் என்னை காப்பார். Forevermore. என்றென்றைக்கும் All of காப்பார். my days. என் வாழ்நாள் முழுவதும் You see, காப்பார். you must claim these promises of God. பாருங்கள், இந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொந்தம் பாராட்ட வேண்டும். You must keep them in your heart. உங்கள் மனதிலே அவளை வைத்துக் கொள்ள வேண்டும். You must think on them. நீங்கள் அவைகளை யோசிக்க You வேண்டும். must make them a part of your life. உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அவளை மாற்றி You விட must make வேண்டும். them a part of your prayer. உங்களுடைய ஜெபத்தின் ஒரு பகுதியாக மாற்றி விட No, வேண்டும். when you go out, don't pray, blabbering all kinds of things. நீங்க வெளியே போகும்போது எல்லா விதமான உளறி ஒரு ஜெபம் செய்து விட்டு போக I told வேண்டாம். you how to pray for food. சாப்பாட்டிற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் You இல்லையா? just pray, Lord, we thank you for this food. நான் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தாவே, இந்த உணவிற்காக நன்றி சொல்லுகிறோம். Your word says you'll bless the bread and water and remove sickness from it. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. And your word says that you will fulfill my days on this earth. இந்த பூமியிலே நாட்களை பெருகச் செய்வீர், பூரணப்படுத்துவீர் என்று வேதம் சொல்லுகிறது. That's all. அவ்வளவுதான். Don't pray for Somalia and Africa and and Somalia, Bangladesh, everything. ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ் இதற்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. Don't pray for all the hungry people all over the world. உலகம் முழுவதும் உள்ள பசியுள்ள மக்களுக்காக ஜெபிக்க வேண்டாம். Because if they're like me, they will eat and wash their hands and go home by the time you're through with your prayer. என்னை போல இருப்பான்னு சொன்னா நீங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள சாப்பிட்டு கையை கழுவிட்டு போய்டுவாங்க. That's not the time to pray for everybody. எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம் அது கிடையாது. It's your food. அது உங்களுடைய ஆகாரம். Thank God for it. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Claim what the word says about it. அதை குறித்து வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை உரிமை Eat it and பாராட்டுங்கள். enjoy it. சாப்பிடுங்கள், அனுபவியுங்கள். Say amen and go on. ஆமென் சொல்லுங்கள், போங்கள். Pray later on for Bangladesh. பிற்பாடு பங்களாதேஷுக்காக ஜெபம் Pray பண்ணுங்க. later on for Africa. ஆப்பிரிக்காவுக்காக பின்னாடி ஜெபம் பண்ணுங்க. So when you travel also do the same. ஆகவே நீங்கள் பிரயாணப்படும் போது அப்படியே செய்யுங்கள். Some people, it amazes me how they ever pray. ஒரு சில ஆட்களை பாருங்க, அவங்க ஜெபிக்கிற விதத்தை பார்க்கும் போதே எனக்கு I ஆச்சரியமா can tell இருக்கிறது. by the word, by the way they pray, they don't know anything about God's அவர்கள் word. ஜெபிக்கிற விதத்தை பார்க்கும் போதே தேவனுடைய வார்த்தை ஒண்ணுமே தெரியாது என்று எனக்கு நான் புரிந்து கொள்வேன். they will be telling God some stories in their prayer. பாருங்க, ஜெபத்துல ஆண்டவர்கிட்டயே கதை சொல்லிட்டு இருப்பாங்க. They want to tell him where they want to go, எங்க போக விரும்புறாங்கன்னு சொல்லுவாங்க. which bus they want to catch. எந்த பஸ்ஸை பிடிக்க விரும்பணும்னு சொல்லுவாங்க. They want to tell the route. அந்த ரூட்டையும் சொல்லுவாங்க ஆண்டவர்கிட்ட. Everything, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. But this is how you pray when you go out. ஆனா நீங்க வெளியே போகும்போது இப்படி தான் ஜெபிக்க வேண்டும். You should pray saying, Lord, your word says no evil will befall me. நீங்கள் ஜெபிக்கணும், கர்த்தாவே உம்முடைய வார்த்தை சொல்லுது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. That you will give your angels charge over me. உம்முடைய தூதர்களை எனக்கு பாதுகாப்பாக கட்டளையிடுவேன் என்று சொல்லி They will இருக்கிறீர். guard me in all my ways. என் வழியில் எல்லாவற்றிலும் அவர் என்னை பாதுகாப்பார்கள். So that I do not dash my foot against a stone.
devil, be with me. அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என் பாதம் கல்லில் இடராத ஆண்டவரே. And you will preserve me. நீர் என்னை பாதுகாப்பீர். Going out and coming in. நான் வெளியே போகும்போதும் வரும்போதும் The Lord will go with me. கர்த்தர் என்னோடு கூட வருவார். And you will preserve me from every danger. எல்லா தீமையிலிருந்து என்னை பாதுகாப்பீர். The Lord is my keeper. கர்த்தர் என்னை காக்கிறவர். Therefore I am safe. ஆகவே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. And you go on. வெளியே போங்கள். Are you there? இருக்கிறீங்களா? And you will come back in safe. பத்திரமாக திரும்ப வருவீர்கள். Because that's what the word of God promises. காரணம் தேவனுடைய வார்த்தை அதை தான் வாக்கு பண்ணுகிறது. Turn with me to Psalm 91 again. மறுபடியும் 91ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்கள். Let me read verse 3 to you. 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கட்டும். Surely he shall deliver you from the snare of the fowler. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும். You know, the devil is a fowler. தப்புவிப்பார். பாருங்க, பிசாசு இந்த வேடனாக இருக்கிறான். He wants to somehow hunt your life down. எப்படியோ உங்கள் உயிரை வேட்டையாட வேண்டும் என்று விரும்புகிறான். Somehow he wants to kill you and destroy you and reduce your days on this earth. எப்படியோ உங்களை கொன்று உங்களை அழித்து இந்த பூமியிலே உங்கள் வாழ்நாட்களை குறுகச் செய்ய வேண்டும் என்று இருக்கிறான். He doesn't want God's purposes to be fulfilled in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேற அவன் விரும்புவதே கிடையாது. He wants people to be cut off in the middle of their life. மக்கள் பாதி வாழ்நாளிலே மரிக்க வேண்டும் என்று தான் அவன் விரும்புகிறான். That's devil's goal. அதுதான் பிசாசுடைய குறிக்கோள். But Jesus came to give life. ஆனால் இயேசு ஜீவனை கொடுக்க வந்தார். With long life I will satisfy him, the word says. வசனம் சொல்லுகிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். So claim God's word. அவர் தேவனுடைய வார்த்தையை சொந்தமாக்குங்கள். And he will deliver you from the snare of the fowler. வேடனுடைய கண்ணிக்கு அவர் உங்களை தப்புவிப்பார். Turn with me to Proverbs chapter 3 verse 23. நீதிமொழிகள் 3:23க்கு திருப்புங்கள். Note down these verses and claim them. இந்த வசனங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவைகளை சொந்தமாக்குங்கள். Constantly speak them. எப்பொழுதும் அவைகளை பேசுங்கள். Keep praying them. அவைகளை ஜெபியுங்கள். When you pray, keep on saying these things. நீங்கள் ஜெபிக்கும்போது இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டே இருங்கள். You see, God's word you must take a hold of God's word. பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி பிடித்துக் கொள்ள It is வேண்டும். not enough to have the Bible, you must have the word. வெறும் வேதத்தை வைத்துக் கொண்டிருந்தால் போதாது, வசனத்தை நாம் வைத்து இருக்க வேண்டும். The word is life. வசனமே நமக்கு ஜீவன். Proverbs 3:23. நீதிமொழிகள் 3:23. It says, then you will walk safely in your way and your foot will not stumble. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. You lie down and you will not be afraid. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். Yes, you will lie down and your sleep will be sweet. நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். Do not be afraid of sudden terror, nor of trouble from the wicked when it comes. சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். For the Lord will be your confidence. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து And will keep your foot from being caught. உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். Are you there? இருக்கிறீங்களா? Will the Lord do it? கர்த்தர் அதை செய்வாரா? Will the Lord do it? கர்த்தர் செய்வாரா? Lift up your hands and say, yes, he will. பாதுகாத்துக் கொள்வார். Lord will protect me. தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார். Turn to Psalm 78. 78ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்கள். You see, somehow these verses are never emphasized. எப்படியோ இந்த வசனங்களை எல்லாம் சொல்லாமல் விட்டு விட்டார்கள். 78:53. 78:53. It talks about the people of Israel and how God led them. இஸ்ரவேல் மக்களை தேவன் எவ்வாறு வழி நடத்தினார் என்பதை பற்றி பேசுகிறது. You know, the God who leads you today is no different. He is the same. பாருங்கள், உங்களை இன்றைக்கு நடத்துகிற ஆண்டவர் வித்தியாசமானவர் கிடையாது, அதே ஆண்டவர் தான். How many of you know it's the same God? எத்தனை பேருக்கு தெரியும் அதே தேவன் தான் என்னை நடத்துகிறார். And if he has done it for them, he can do it for you. அதை அவர்களுக்கு செய்வார் என்று சொன்னால் நிச்சயமா உங்களுக்கும் அவர் செய்ய முடியும். Verse 53. 53ஆம் வசனம் says, and he led them on safely, so they did not fear, and the sea overwhelmed their enemies. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார், அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Did the Lord lead the people of Israel safely? இஸ்ரவேல் மக்களை தேவன் பத்திரமாய் நடத்தினாரா? Did he protect them from the sea? கடலில் இருந்து அவர்களை பாதுகாத்தாரா? Did he protect them from terrors and calamities of nature? இயற்கையினுடைய பேரழிவுகளுக்கு ஆபத்துகளுக்கு அவர்களை தேவன் பாதுகாத்தாரா? Did God protect them? தேவன் அவர்களை பாதுகாத்தாரா? Is he changed? அவர் மாறிவிட்டாரா? I tell you, my friend, he is the same today. நண்பர்களே, நான் சொல்கிறேன், இன்றைக்கும் தேவன் மாறாதவராகவே இருக்கிறார். He is no different. அவர் வித்தியாசமே கிடையாது. Turn to Proverbs 18. நீதிமொழிகள் 18க்கு திருப்புங்கள். Proverbs 18 verse 10. நீதிமொழிகள் 18:10. This is a beautiful verse that we sing many times. அநேக சமயங்களில் நாம் பாடுகிற அழகான பாடல் The இது. name of the Lord is a strong tower.
கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். The righteous run into it and are safe. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The name of the Lord is a strong tower. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். You must have the name of the Lord always ready on your lips. கர்த்தருடைய நாமம் உங்கள் வாயிலே எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Always keep saying Jesus, Jesus, Jesus. எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் இயேசு இயேசு இயேசு. Oh, he's the sweetest name. ஓ அது இனிமையான ஒரு நாமம். Most powerful name. மிக சக்தி வாய்ந்த நாமம். That name keeps every evil out of the way. அந்த நாமமே எல்லா தீமையும் வழியை விட்டு விலக்குகிறது. The name of the Lord is a strong tower. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். You run into it நீங்கள் அதற்குள் ஓடுவீர்கள். and be safe under its protection. அதனுடைய பாதுகாப்பின் கீழாக பத்திரமாய் It's இருப்பீர்கள். like a strong refuge and a fortress for you. அது உங்களுக்கு அடைக்கலம், அது கோட்டையுமாக உங்களுக்கு இருக்கிறது. God has given that name to protect you from every terror of the enemy. சத்துருடைய எல்லா பயங்கரத்திற்கும் உங்களை பாதுகாக்கும்படியாக தேவன் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So don't be afraid of that. பயப்பட வேண்டாம். Don't be afraid of these things. இந்த காரியங்களை கண்டு பயப்பட வேண்டாம். God is a God of safety. தேவன் பாதுகாப்பின் தேவன். In this evil world, இந்த தீமையான உலகத்திலே accident happen all the time. விபத்துகள் எப்பொழுதும் நடக்கிறது. That is why in this evil world we must be so word conscious and take a hold of the word of God. ஆகவே தான் அந்த தீமையான உலகத்திலே தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை குறித்த உணர்வை உடையவர்களாக இருக்க வேண்டும். In this evil world we must always keep the shield of faith for us. இந்த தீமையான உலகத்திலே எப்பொழுதும் விசுவாசம் என்னும் கேடயத்தை நாம் பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். Now let me talk about something else. இப்போது இன்னொன்றை குறித்து நான் பேசுகிறேன். You know, there is another power, the power called power of death, called the power of suicide. தற்கொலை என்னும் இன்னொரு மரணத்தின் சக்தியும் இருக்கிறது. You know, suicide is rampant all over the world. உலகம் முழுவதும் தற்கொலை தலைவிரித்தாடுகிறது. I remember one time I spoke about it here. ஒரு முறை நான் அதை குறித்து இங்கே பேசின ஞாபகம் இருக்கிறது. You know, there was a girl in the audience that had come, a school girl that had come, who's not a Christian, had come with some friend. கிறிஸ்தவள் அல்லாத ஒரு பெண் அந்த சமயத்திலே தன் சிநேகிதர்களோடு கூட இங்கே வந்திருந்தாள். Driven by suicidal instincts. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் பலத்த விதத்தில் அந்த பெண்ணுக்கு இருந்தது. And always attempting to kill herself. எப்போது பார்த்தாலும் தன்னையே கொலை செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தாள். Wanted to finish her life. தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள எண்ணினாள். And that day I was preaching about this power of death called suicide. அந்த நாளிலே தானே தற்கொலை என்ற இந்த மரணத்தின் சக்தியை குறித்து நான் பிரசங்கித்தேன். How that the devil is after people, want to kill them, and the best way that he could think of doing it is to have them kill themselves. எப்படி பிசாசு அந்த மக்களை பின்தொடர்ந்து துரத்திக் கொண்டே இருக்கிறான். அவளை சாகடிக்க பிசாசுக்கு சரியான முயற்சி என்ன? அவர்கள் தங்களையே கொலை செய்து கொள்வதுதான். That is why in some of the most modern countries of the world, suicide is very great in number. ஆகவே தான் இந்த உலகத்தின் நவீனமான நாடுகளில் பார்க்கும்போது தற்கொலைகள் மிகவும் அதிகமாய் பெருகி இருக்கிறது. In countries like Sweden, they say they have the highest rate of suicide. ஸ்வீடன் போன்ற நாடுகளிலே அதிகமான தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் அங்கே தான் They இருக்கிறார்கள். have great riches and have the best per capita income of any country in the world. உலகத்திலே எல்லா நாடுகளை காட்டிலும் பெரிய ஐஸ்வர்யங்கள் அங்கே இருக்கிறது. தனிநபர் வருமானம் அதிகமாக இருக்கிறது. They have all the comforts. எல்லா சொகுசுகளும் There is இருக்கிறது. nothing lacking. ஒரு குறைவும் இல்லை. And everything is good there. எல்லாமே அங்கே நன்றாக But இருக்கிறது. the people want to kill themselves. ஆனா மக்கள் தங்களையே கொலை செய்து கொள்ள They are not விரும்புகிறார்கள். happy to live. அவர்கள் வாழ்வதிலே சந்தோஷம் Do அடையவில்லை. you know why? ஏன் தெரியுமா? The devil is after that. பிசாசு பின்னே The இருக்கிறான். devil wants to make them kill themselves. அவர்கள் தங்களை கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறான். Why does he use suicide more there? ஏன் அந்த இடங்களிலே தற்கொலை அதிகமாய் I பயன்படுத்துகிறான்? used to think if anywhere you think of suicide to be having the highest rates of suicide, I would think countries like India where there's a lot of problems, you know, in many areas of life. தற்கொலை உலகத்தின் எந்த பகுதியில் அதிகமாக இருக்கும் என்று நினைத்தால் நிறைய பிரச்சனைகள் இருக்கிற இந்தியா போன்ற தேசங்களிலே தான் அதிகமாக இருக்க வேண்டும். But that's not true. ஆனா அது உண்மை அல்ல. I was thinking about it one time. ஒரு முறை நான் அதை பற்றி சிந்தித்துக் So கொண்டிருந்தேன். why in India, you know, why in Sweden they have so much and in India is lagging behind on suicide? ஏன் ஸ்வீடனிலே அவ்வளவு அதிக தற்கொலை இருக்கிறது, இந்தியாவிலே இந்த விஷயத்தில் ஏன் பின்தங்கி விட்டார்கள் என்று யோசித்தேன். And I began to look at it, you know, in light of what we are teaching right now. இப்போது நாம் போதிக்கிறோமே இதனுடைய வெளிச்சத்திலே நான் அதை பார்க்க ஆரம்பித்தேன். You see, then I understood something. அப்பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். You see, in Sweden they have the best hospitals. பாருங்கள், ஸ்வீடனிலே தான் சிறந்த மருத்துவமனைகள் உண்டு. You know, if you're sick, they'll never let you die. நீங்கள் வியாதிப்பட்டால் சாக விடவே மாட்டார்கள். They'll make sure they'll take you to the best hospital, give you the best treatment that the government can give. சிறந்த மருத்துவமனை கொண்டு சென்று அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சிறந்த சிகிச்சைகளை உங்களுக்கு அளிப்பார்கள். They have social medicine
And they have, for the richest man as well as the poorest man, it's the same medical treatment. பாருங்க, அவர்களை பொறுத்தவரையில ஏழையோ மிகப்பெரிய பணக்காரன் எல்லாருக்கும் ஒரே விதமான மருத்துவமனை சிகிச்சை The தான். government pays for it. அரசாங்கமே அதற்கு கொடுக்கிறது. Nobody is going to sit there and say, well, I'm going to die because I don't have the money to have the surgery. No. யாருமே உட்கார்ந்து கொண்டு ஐயோ ஆபரேஷன் செய்ய காசு இல்லையே நான் சாக போகிறேன் என்று சொல்ல போவதே Not in கிடையாது. that country. அந்த தேசத்துல கிடையாது. Government pays for it with people's tax money. மக்களுடைய வரி பணத்தை கொண்டு அரசாங்கமே அவளுக்காய் செலவு செய்கிறது. Hospitals are so good. மருத்துவமனைகள் அவ்வளவு நன்றாக இருக்கிறது. Best doctors in the world. உலகத்திலே தலைசிறந்த மருத்துவர்கள். Oh, most of the sicknesses they can really save you from dying. அநேக வியாதிகளிலிருந்து நீங்கள் சாகாமல் காப்பாற்ற அவர்களாலே முடியும். And those sicknesses here, for those sicknesses people die every day. அப்படிப்பட்ட வியாதி நிமித்தமாக இங்கே இந்தியாவிலே பலர் ஒரே நாள்ல மரிக்கிறார்கள். So sickness is not a very big weapon of the devil there because they've got it beaten with the hospitals. ஆகவே பிசாசை பொறுத்தவரை வியாதி அங்க ஒரு பெரிய ஆயுதமே கிடையாது. காரணம் என்ன? மருத்துவமனையில வைத்து அந்த ஆயுதத்தை உடைத்து விட்டார்கள். Accidents are not so common. அங்கே விபத்துகளும் அங்கே பெரும்பாரியா நடப்பது கிடையாது. Roads are very big. சாலைகள் மிக பெரியதாக And they இருக்கிறது. all follow the rules. எல்லாரும் சட்ட திட்டங்களை They பின்பற்றுகிறார்கள். all drive nicely. எல்லாரும் நன்றாய் ஓட்டுகிறார்கள். Everybody has cars but very few accidents. எல்லாரிடமும் கார் இருக்கிறது, ஆனால் வெகு சில விபத்துகளே நடைபெறுகிறது. You see, that is why in those countries the devil knows that you got to use something like suicide to get them. ஆகவே தான் அப்படிப்பட்ட நாடுகளிலே அவர்களை தொலைத்து கட்ட தற்கொலையை பயன்படுத்த வேண்டும் என்று பிசாசு Because முயற்சிக்கிறான். everything else they got it in order. காரணம் எல்லாமே அவர்களுக்கு ஒழுங்காக இருக்கிறது. How to kill them? பிறகு எப்படி அவளை கொலை The செய்வது? devil wants to kill them. பிசாசு அவளை கொல்ல விரும்புகிறான். That is why he speaks into their hearts and gives such emotional turmoil and problem that they want to go and kill themselves. ஆகவே தான் அவருடைய உள்ளத்திலே பேசுகிறான், உணர்ச்சி கொந்தளிப்பை படபடப்பை கொடுத்து அவளை கொலை செய்ய விரும்புகிறான். And that is why they kill themselves and die before their time. ஆகவே தான் தற்கொலை செய்து கொண்டு காலத்திற்கு முன்னரே அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள். Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகம் Ecclesiastes says, பிரசங்கி சொல்லுகிறார், why should you die before your time? உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? Why should you die before your time? உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? You could live a full life. நீ பூரணமான வாழ்க்கை வாழலாம். I read from Ecclesiastes 7:17. பிரசங்கி 7:17 இருந்து வாசிக்கிறேன். You know, you could live a full life. நீங்கள் பூரணமான வாழ்க்கை வாழ முடியும். But the devil wants to kill you before your time. ஆனால் உங்கள் காலத்துக்கு முன்னே உங்களை கொண்டு போட பிசாசு விரும்புகிறான். And the wise man says, why should you die before your time? அந்த ஞானி சொல்லுகிறான், உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? You know, the devil took Jesus to the pinnacle of the temple. பாருங்க, பிசாசு இயேசுவை தேவாலயத்தின் உப்பரிகையின் மீது கொண்டு சென்றான். And he said, jump from here. என்ன சொன்னான்? இங்கிருந்து குதியும். Because Psalm 91 says that the angels will be charged over you and they will hold you. 91ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, தேவதூதர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். You know, the devil knows the word of God very well. பிசாசுக்கு தேவனுடைய வார்த்தை நன்றாய் தெரியும். He says, don't you believe Psalm 91? அவன் சொல்றான், 91ஆம் சங்கீதத்தை நீர் விசுவாசிக்கவே இல்லையா? You try jumping and you will see the angel holding you right before you hit the ground. நீர் இங்கிருந்து குதித்து பாரும், தரையிலே முட்டுவதற்கு முன்பதாக தேவதூதர்கள் வந்து உம்மை பிடித்துக் And கொள்வார்கள். everywhere it will come out in the paper tomorrow that Jesus jumped from the top of the temple and the angels came and held him. நாளைக்கு எல்லா இடங்களிலும் பேப்பரில் வரும், இயேசு தேவாலயத்தில் குதித்தார், தேவதூதர்கள் வந்து அவரை ஏந்தி கொண்டார்கள். And everyone will believe in you. எல்லாரும் உம்மை நம்புவார்கள். That's what he was saying. பிசாசு அததான் It's a சொல்லுகிறான். quick way to popularity. பிரபலமடைய குறுக்கு வழி இது. You see, he's a real tempter. பாருங்க, நிஜமான சோதனை கொண்டு வருகிறவன் இவன். He is the one that brings the snares in our ways. நம்முடைய வழிகளிலே கண்ணிகளை கொண்டு வருகிறவனும் இவனே. And you know, when he said that, அவன் அதை சொன்னபோது Jesus realized that Satan was not interested in increasing his popularity. தன்னுடைய பிரபலத்தை புகழை பெருக்குவதற்கு பிசாசு விருப்பப்படலன்னு இயேசு அறிந்து கொண்டார். He knew that the devil was simply trying to kill him. தன்னை கொலை செய்ய பிசாசு முயற்சிக்கிறான் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். You know, he knew that the devil was simply trying to make him jump from there so he can die that day. அந்த நாளிலே நான் சாக வேண்டும் என்பதற்காக பிசாசினை கீழே குதிக்க வைக்க முயற்சி செய்கிறான் என்பதை இயேசு அறிந்து When கொண்டார். Jesus was just a newborn child, he instigated murder in the hearts of the king Herod, and he issued orders to kill all children below age 2. இயேசு சிறு பிள்ளையாக இருந்தபோது ஏரோதுடைய மனதிலே கொலைவெறியை தூண்டிவிட்டு 2 வயதுக்குட்பட்ட அனைத்து பிள்ளைகளையும் கொண்டு போடும்படியாக பிசாசு செய்தான். He could not succeed in that. அதிலே அவன் வெற்றி பெற முடியவில்லை. He wants to kill. அவன் கொல்ல விரும்புகிறான். He is a murderer from the beginning. ஆதியிலிருந்தே கொலைபாதகனாய் The இருக்கிறான். very first child that was born to parents in this world, he put that murderous thought in that child. இந்த உலகத்திலே பெற்றோருக்கு பிறந்த முதல் பிள்ளைக்கு கொலை வெறியை அவன் உள்ளத்திலே போட்டு விட்டான். The devil, the Bible
says is a murderer from the beginning. வேதம் சொல்ல பிசாசு ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் And I இருக்கிறான். tell you, if he can't murder you, he will tell you to kill yourself. பாருங்கள், நீங்கள் உங்களை அவன் கொலை செய்ய முடியாவிட்டால் நீங்களே தற்கொலை செய்து கொள்ளுங்கள் என்று அவன் உங்களுக்கு சொல்லுவான். He will drive you to such despair and turmoil and worry and heaviness of heart that you will want to stop living. பயங்கரமான கவலைகளுக்குள்ளும் பலவிதமான கஷ்டங்களுக்குள்ளும் உணர்ச்சி குழப்பங்களுக்குள்ளும் உங்களை நுழைத்து நீங்கள் கொலை செய்து கொள்ளும்படி அவன் உங்களை I தூண்டுவான். tell you, if you don't have the Lord in your life, பாருங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் you could easily come to the conclusion to die. நீங்கள் சாக வேண்டும் என்ற அந்த தீர்மானத்துக்கு சுலபமாக வந்துவிட முடியும். Many people can face so many problems in this world that it's very easy to decide to die. அநேக மக்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். ஆகவே சாவது என்பது மிக சுலபம். To live, it takes a lot of courage. ஆனால் வாழ வேண்டும் என்றால் நிறைய தைரியம் வேண்டும். To die, it doesn't take anything. சாவதற்கு ஒன்றுமே அவசியம் A கிடையாது. fool is enough to die. சாவதற்கு ஒரு முட்டாள் போதும், Foolishness is enough. மூடத்தனம் போதும். But to live, it takes a lot of faith. ஆனால் வாழ வேண்டும் என்றால் நிறைய To விசுவாசம் live, தேவை. it takes believing in God's word. வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டியது To அவசியம். live, it takes a lot of believing. வாழ வேண்டும் என்று சொன்னால் அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும். To live, it takes faith in God. வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவன் மீது நம்பிக்கை அவசியமாய் Praise இருக்கிறது. God. கர்த்தருக்கு I ஸ்தோத்திரம். mean, if you thank God, you got God in your life. எத்தனை பேர் தேவனின் வாழ்க்கையில் இருக்கிறபடினாலே நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? You got God in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா? Is He there? இருக்கிறாரா? Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When the devil comes with his snare, பிசாசு தன் கண்ணியோடு வரும்போது God is there. தேவன் அங்க இருக்கிறார். He give you the right presence of mind. அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் அதை உங்களுக்கு He will give you கொடுக்கிறார். the right thought, சரியான சிந்தனையை the right கொடுக்கிறார். kind of wisdom, சரியான ஞானம், the boldness and the courage, தைரியம், the faith that you need. உங்களுக்கு தேவையான அந்த விசுவாசம் God gives you that. தேவன் அதை உங்களுக்கு That கொடுக்கிறார். is why you need to hold on to God's word. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பற்றிக்கொள்ள So வேண்டும். that under any circumstances you don't choose to die, you choose to live and take victory. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மரிப்பேன் என்று நீங்கள் தீர்மானிக்க தேவையில்லை, வாழ்ந்து ஜெயத்தை எடுப்பேன் என்று நீங்கள் தீர்மானிக்கலாம். You know, devil sometimes uses nature also to kill people. பாருங்கள், சில சமயத்தில் மக்களை கொன்று போடுவதற்கு பிசாசு இயற்கையையும் The பயன்படுத்துகிறான். devil comes out in so many different ways. பிசாசு பல வித்தியாசமான விதங்களிலே வருகிறான். And you know, that is why the Bible warns us about the devil. ஆகவே தான் வேதம் பிசாசை குறித்து நம்மை எச்சரிக்கிறது. He's a very cunning, evil person. ரொம்ப தந்திரமிக்க துன்மார்க்கமான ஒருவன் அவன். He wants to kill and destroy. அவன் கொல்ல அழிக்க விரும்புகிறான். And the Bible says வேதம் சொல்லுகிறது that he will preserve you in all your ways. உங்களுடைய எல்லா வழிகளிலும் அவர் உங்களை காப்பார். The Lord shall preserve you in going out and coming in. நீங்கள் போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் உங்களை காப்பார். You know, Jesus was in the boat with the disciples. பாருங்கள், இயேசுவானவர் படகிலே சீஷர்களோடு கூட இருந்தார். And when the storm came, அந்த புயல் வந்தபோது the devil, I think, was trying to somehow capsize the boat so that Jesus and the disciples will die there. நான் நினைக்கிறேன் பிசாசு எப்படியாவது படகை கவிழ்த்து இயேசுவும் சீஷர்களும் மடிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறான். He is always terrorized by Jesus. எப்பொழுதும் இயேசுவை கண்டவன் பயந்து போயிருக்கிறான். From the moment he was born, he was trying to kill him. இயேசு எப்போது பிறந்தாரோ அன்றைய தினத்திலிருந்து அவரை கொல்ல முயற்சிக்கிறான். Jesus sleeping in the boat. இயேசு படகிலே தூங்கி The கொண்டிருக்கிறார். disciples were in great terror. சீஷர்கள் பயந்து They போயிருக்கிறார்கள். said, Lord, don't you worry about us? Don't you care about us that we are going to die? ஆண்டவரே, சாக போகிறோமே, கவலையே இல்லையா உமக்கு? Jesus didn't get up and say, well, maybe this is the will of God, maybe this is the day we'll die. இயேசு எழுந்து, ஒருவேளை இது தேவனுடைய சித்தமா இருக்கலாம், ஒருவேளை இந்த நாளிலே நான் சாகலாம் என்று அவர் So சொல்லவில்லை. let's all pray, brothers, ஆகவே சகோதரர்களே, எல்லாரும் ஜெபிப்போம். and give up the ghost, ஆவியை விட்டு விடுவோம். and we will die in this watery grave. இந்த தண்ணீர் கல்லறைக்குள்ளே நாம் மரித்து போவோம். No, இல்லை. Jesus had a lot of work to do. செய்ய வேண்டியதுக்கு இயேசுவுக்கு நிறைய வேலை இருந்தது. Jesus was sent for a purpose to finish the work of his Father. இயேசு ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பப்பட்டார், பிதாவுடைய வேலையை செய்து முடிக்கும்படி Every வந்தார். life has a purpose on this earth. இந்த பூமியிலே ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் And உண்டு. the devil is against the purposes of God. தேவனுடைய நோக்கங்களுக்கு விரோதமாய் பிசாசு இருக்கிறான். Jesus got up in that place, இயேசு அந்த இடத்துல எழுந்து நின்றார். looked at the wind and the wave, காற்றையும் கடலையும் and he பார்த்தார். said, peace, be still. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். ஆமென். He took authority. அதிகாரத்தை எடுத்தார். He took authority over the power of destruction that was coming to destroy him and all the disciples. அவரையும் எல்லா சீஷர்களையும் அழிக்கும்படியாக வருகிற அந்த அழிவின் சக்தியின் மீது இயேசு அதிகாரம் எடுத்தார். Are you there? இருக்கிறீர்களா? You take authority like that? நீங்கள் அப்படி அதிகாரம் எடுக்கிறீர்களா? Don't in your situations, don't just give up and say, maybe this is it, God wants me to go,
உங்களுக்கு இப்படி சூழ்நிலை வரும்போது ஓ அவ்வளவுதான் நான் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்ல வேண்டாம். No. இல்லை. God wants you to stay. நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் He விரும்புகிறார். wants you to stay for your family. உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் He விரும்புகிறார். wants to stay for His glory. தம்முடைய மகிமைக்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் He wants you விரும்புகிறார். to live your fullest life on this earth for His glory. அவருடைய மகிமைக்காக இந்த பூமியிலே பூரணமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் God is விரும்புகிறார். glorified when you live a full life and fulfill all your obligations towards your family, towards everyone here. நீங்கள் பரிபூரணமான வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் குடும்பத்துக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும்போது தேவன் மகிமைப்படுகிறார். Some people say, well, even if I go, then God is a miracle working God. He'll take care of ஒரு everything. சிலர் சொல்லுவாங்க ஐயோ நான் போயிட்டா கூட தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் Well, கொள்வார். that's true. அது உண்மைதான். You know, God is always good. தேவன் எப்பொழுதுமே நல்லவர் But தான். He wants you to be there. ஆனால் நீங்களும் இருக்க வேண்டும் என்று அவர் He விரும்புகிறார். wants you to live a full life. நீங்கள் பூரணமான வாழ்வை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். You see, we have certain rights as believers. பாருங்கள் விசுவாசிகளாக நமக்கு ஒரு சில உரிமைகள் உண்டு. You know, believers must recognize the rights and the privileges that we have and use them. விசுவாசிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை ஸ்லாக்கியங்களை அறிந்து அவைகளை பயன்படுத்த வேண்டும். Paul said, பவுல் சொல்லுகிறார். you know, before that, let me quote a verse from Deuteronomy that we have already quoted. அதற்கு முன்பதாக ஏற்கனவே சொன்ன ஒரு வசனத்தை உபாகமத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். He said, behold, I place before you life and death. இதோ ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். And choose life so that you and your descendants may live. நீயும் உன் சந்ததியும் நன்றாயிருக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். Are you there? இருக்கிறீங்களா? Choose life. ஜீவனை தெரிந்து You கொள்ளுங்கள். have a right to choose. தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. You must exercise that right all the time. அந்த உரிமை எப்பொழுது நீங்கள் பயன்படுத்த வேண்டும். When dangers come, ஆபத்துகள் வரும்போது, calamities come, பேரழிவுகள் வரும்போது, destruction come, அழிவு வரும்போது, when all these things are set against you, இப்படிப்பட்ட அனைத்து காரியங்களுக்கு விரோதமாய் இருக்கும்போது you have a right to choose. தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை உங்களுக்கு உண்டு. Death and life are placed before you during those situations. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளே மரணமும் ஜீவனும் உங்களுக்கு முன்பதாக You வைக்கப்பட்டிருக்கிறது. choose life. ஜீவனை தெரிந்து No கொள்ளுங்கள். matter how hard the situation is, you sit up and say, in the name of Jesus, I choose to live. I take life and not death. I will want to live. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். மரணம் எனக்கு வேண்டாம் என்று I சொல்லுங்கள். will choose life ஜீவனை நான் and தெரிந்து live கொள்கிறேன். it to the fullest. பூரணமாய் நான் வாழ்வேன். And you know, when you choose life, you're exercising your power and authority. ஜீவனை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது உங்களுடைய அதிகாரத்தையும் வல்லமையை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். You know, turn to Philippians. I want to quote some very interesting passages of scripture about people choosing to live பிலிப்பியர் when death எடுங்கள். came. மரணம் வந்த சமயத்திலே மக்கள் ஜீவனை தெரிந்து கொண்டார்கள் என்பதை நான் இங்கே இருந்து காண்பிக்கிறேன். Philippians chapter 1 verse 22. பிலிப்பியர் 1:22. Paul is in a prison and his life is in danger. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவருடைய உயிருக்கு ஆபத்து. But then he chooses to live. ஆனால் அவரோ வாழும்படி தெரிந்து கொள்கிறார். He says, I'm hard pressed to tell, for I'm hard pressed between the two, having a desire to depart and be with Christ, which is far better. Nevertheless, to remain in flesh is more needful for you. 23. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். He says, I have two choices now. என்ன சொல்லுகிறார்? இரண்டு விதமான தெரிந்து கொள்ளுதல் One, to உண்டு. leave this body and go on to heaven. ஒன்று இந்த சரீரத்தை விட்டு பரலோகத்திற்கு செல்ல He வேண்டும். says, that will be all right with me அவர் சொன்னா எனக்கு அது சரிதான், because I'll be with the Lord. காரணம் நான் கர்த்தரோடு கூட இருப்பேன். But I want to be with you here because I can teach you and raise you up some more. நான் உங்களுக்கு போதித்து இன்னும் உங்களை வளரும்படி செய்வதற்காக நான் இங்கும் இருக்க வேண்டி இருக்கிறது. So I desire to be with you also. ஆகவே நான் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று And சொல்லுகிறார். then he says, and being confident of this, I know that I shall remain and continue with you all for your progress and joy of faith. பிறகு சொல்லுகிறார், இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கும் உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன். Everybody say that. எல்லாரும் அதை சொல்லுங்கள். He says, I will live அவர் சொல்லுகிறார், நான் பிழைத்து and I will remain with you. உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன். There was a point in Paul's life he chose to live against all odds. எல்லா விதமான போராட்டங்களுக்கு விரோதமாய் பிழைப்பேன் என்று பவுல் தெரிந்து He is a கொள்ளுகிறார். man of God. அவர் ஒரு தேவனுடைய He is மனுஷன். supposed to finish his work. தன்னுடைய வேலையை முடிக்க வேண்டிய நேரம் அவருக்கு. And you know, he has not finished yet. இன்னும் முடிக்கவில்லை. And therefore he wants to live. ஆகவே அவர் வாழ He விரும்புகிறார். wants to live and complete his work and then go. பிழைத்து வேலையை முடித்து விட்டு அதன் பிறகு அவர் போக He says, விரும்புகிறார். because of you,
என்ன உங்கள் நிமித்தம் என்று Because of சொல்கிறார். the church. சபையின் நிமித்தமாக, Because of all those people that are under him. அவருக்கு கீழாய் இருக்கிற எல்லா ஆட்கள் நிமித்தமாக, For that I will live, he says. அதற்காக நான் வாழ்வேன் என்று I சொல்கிறார். will live and remain with you, he நான் says. பிழைத்து உங்களோடு கூட இருப்பேன். How can he be so sure? எப்படி அவ்வளவு நிச்சயமா I சொல்லுகிறார்? tell you, my friend, when you desired, there is nothing on earth or hell that can stand against you. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒன்றை விரும்பும் போது அதற்கு விரோதமாய் நிற்கத்தக்கது பூமியில ஒன்றுமில்லை, நரகத்திலும் ஒன்றுமில்லை. He said, I will live, நான் பிழைப்பேன், I will remain with you. உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். Lot of preachers are saying today, நிறைய பிரசங்கிமார்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், oh, we should melt like wax and wither like flowers for God. தேவனுக்கென்று நாம் மெழுகை போல கரைய வேண்டும், பூக்களை போல உதிர்ந்து போக வேண்டும். That's all we are here for. அதற்காகத்தான் நாம் எல்லாரும் இங்க இருக்கிறோம். That's why it happens like that for them. ஆகவே தான் அவர்களுக்கு அப்படி They're நடக்கிறது. melting like wax and withering like மெழுகை flowers. போல கரைந்து போகிறார்கள், பூக்களை போல உதிர்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். I tell you, my friend, God is not interested in you melting like wax and withering like flowers. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மெழுகை போல உருகும்படியாக, பூவை போல உதிரும்படியாக தேவன் விரும்புகிறது கிடையாது. There are some crazy people that go around saying, oh, I will die as a martyr. ஒரு சில பைத்தியக்கார ஆட்கள் இருக்கிறார்கள், ஓ நான் ரத்த சாட்சியை மரிப்பேன் என்று சொல்லி சுற்றி Nobody திரிகிறார்கள். asked them to die as a martyr, but they are praying, I want to die as a martyr. யாரும் நீ ரத்த சாட்சியை சாக என்று சொல்லவில்லை, ஆனா இவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், I want to die as a martyr. நான் ரத்த சாட்சியா மரிக்க விரும்புகிறேன். When they are preaching also, they are saying, how many of you will die as a martyr? பிரசங்கத்திலே கேட்பாங்க, எத்தனை பேர் ரத்த சாட்சியா மரிக்க ஆயத்தம் அப்படின்னு. I tell you, my friend, God has not called me to die. நண்பர்களே, நான் சாகும்படிக்கு தேவன் என்னை அழைக்கவில்லை. God has called me to live and preach and teach God's word. நான் பிழைத்து உயிரோடு கூட இருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போதிக்கும்படியாக Not தேவன் only என்னை me, for every அழைத்திருக்கிறார். servant of God, that's God's call. எனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய ஊழியனுக்கும் தேவனுடைய அழைப்பு இதுதான். You know, I realize in the Bible we read about martyrs. பாருங்க, ரத்த சாட்சிகளை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். You know, and we know how it happened. அது எப்படி நடந்தது என்பதை அறிந்திருக்கிறோம். You know, when it happened, it did happen. It brought out the glory of God. அது நடந்தபோது தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்தது. But everybody should not go around saying, I'm here to die as a martyr. எல்லாரும் போயிட்டு நான் ரத்த சாட்சியா சாக போறேன் சுற்றி சொல்லிக் கொண்டே வரக்கூடாது. That's not God's will for everybody. எல்லாரை குறித்த தேவனுடைய சித்தம் அது If கிடையவே you ask me, கிடையாது. for everybody, God's will is that you live and do a full work and then die. எல்லாரை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் உயிரோடு இருங்கள், வேலையை முடியுங்கள், அதன் பிறகு It's சாகுங்கள். only in very unusual circumstances you are expected to die as a martyr. அசாதாரணமான சூழ்நிலையே தான் ரத்த சாட்சியை மரிக்கும்படி But you know எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். what these people say? ஆனா இந்த ஆட்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? Oh, the church is built by the blood of the martyrs. ஓ, சபையானது ரத்த சாட்சிகளின் ரத்தத்தின் மீது கட்டப்பட்டு இருக்கிறது. I used to hear that when I was little, நான் சிறுவனா இருந்தபோது அதை கேள்விப்பட்டிருக்கேன். and I used to have goosebumps, you know. அப்படியே மயிர் கூச்சேரியும் பாருங்க. The church is built on the blood of the martyrs. ஐயோ, ரத்த சாட்சிகளின் ரத்தத்தின் மீது சபை கட்டப்பட்டு இருக்கிறதா? But only after I read the Bible, I understood that it is unbiblical. வேதத்தை வாசித்தவரை தான் தெரிஞ்சது அது வேதத்துல இல்லவே இல்லை என்று. The Bible doesn't say that. வேதம் அப்படி சொல்லுதே I கிடையாது. thought it was a Bible verse they were saying. நான் யோசித்தேன் வேதத்துல இருந்து தான் சொல்லுகிறார்கள் The என்று. Bible says, வேதம் சொல்லுகிறது, I will build my church. நான் என் சபையை கட்டுவேன். Jesus said, I will build my church. இயேசு சொன்னார், நான் என் சபையை And the கட்டுவேன். gates of hell will not prevail against it. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. I tell you, my friend, Jesus is not building his church on the blood of the martyrs. நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ரத்த சாட்சிகளின் ரத்தத்தின் மீது இயேசுவான சபையை கட்டுவதில்லை. The church is built with the seed of God's word. தேவனுடைய வார்த்தையின் விதையின் மீது சபை கட்டப்படுகிறது. Sowers must go forth and sow God's word. That's how church is built up. விதைக்கிறவர்கள் சென்று தேவனுடைய வார்த்தையாக விதையை விதைக்க வேண்டும். அப்படிதான் சபை கட்டப்படுகிறது. Some people say, ஒரு சில ஆட்கள் சொல்லுகிறார்கள், oh, we must give ourselves as sacrifice. ஓ, நம்மையே பலியா கொடுக்கணுங்க. I said, brother, Jesus has already given himself as நான் சொன்னேன், sacrifice. பிரதர், ஏற்கனவே இயேசு தம்மை பலியா Oh, கொடுத்துட்டார். no, the Bible says we must also give ourselves இல்ல as இல்ல sacrifice. இல்ல, நாமே நம்ம பலியா கொடுக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. I say, brother, read it right. It says living sacrifice. நான் Don't சொன்னேன். kill yourself. Live. Be a living sacrifice. பிரதர், ஒழுங்கா வாசித்து பாருங்க, உங்களையே கொண்டு போட வேண்டாம், ஜீவனுள்ள பலியாக இருங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God builds his church through his own blood, not with our blood. தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தின் மூலமாக தான் சபையை கட்டுகிறார், தவிர நம்முடைய ரத்தத்தினாலே Our அல்ல. blood is not able to save one person. நம்முடைய ரத்தம் ஒரு ஆளை கூட காப்பாற்ற So முடியாது. don't be in that martyr complex. ஆகவே இந்த ரத்த சாட்சி மனப்பான்மையில வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். Have that complex where you live long and be a witness for God. நீடித்து வாழ்ந்து தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்ற அந்த விதமான மனப்பான்மையோடு வாழுங்கள். One time when Jesus was in Nazareth, everybody was mad at him.
ஒருமுறை இயேசு நாசரேத்தில் இருந்தபோது எல்லாரும் அவர் மீது கோபப்பட்டார்கள். And they wanted to push him off of a sharp cliff. ஒரு மலை உச்சியிலிருந்து அவரை தள்ளிவிட வேண்டும் என்று Did விரும்பினார்கள். you know what Jesus did? இயேசு என்ன செய்தார் He தெரியுமா? just slipped right through them and escaped and went home. நடுவுல பூந்து காணாம போய் தப்பித்து போய் விட்டார். He didn't அவ்வளவுதான். stand there and say, "Father, take me home." அங்க நின்று பிதாவே என்னை வீட்டுக்கு எடுத்துக்கொள்ளு என்று சொல்லல. He had a lot of things to do. செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. He said, "These fools, they'll kill me if I stand here. I'll go home." இந்த முட்டாள்கள் இங்க இருந்தா கொண்டு போடுவார்கள், நான் வீட்டுக்கு போகட்டும். இங்க நின்னுட்டு இருந்தா இந்த முட்டாளுங்க கொண்டு போட்டுருவானுங்க, நம்மள சீக்கிரம் போய் சேருவோம். போய் சேர்ந்துட்டார். Are you there? இருக்கீங்களா? Are you there? இருக்கிறீங்களா? When we send our teams, நம்முடைய குழுக்களை நாம் அனுப்பும்போது some of our boys are having martyr complex. நம்முடைய மாணவர்கள் ஒரு சிலருக்கு இந்த ரத்த சாட்சி மனப்பான்மை இருக்கு அடி பாருங்க. வாங்காம வர மாட்டாங்க. அப்படி தீர்மானம் பண்ணிட்டு போறாங்க. அடி வாங்கியே தான் அவன் இயேசுவுக்காக நான் அடி ஏன் வாங்குறீங்க? நான் யார் வாங்க சொன்னது? I tell them, நான் அவரிடம் சொல்வது when you go into a village, நீங்கள் ஒரு கிராமத்துக்குள்ளே போகும்போது Jesus said, இயேசு சொன்னார், if there are some fools there that don't want what you are saying, then leave that village and go to the next village. நீங்கள் சொல்வதை கேட்க விரும்பாத முட்டாள்கள் அங்க இருப்பார் என்று சொன்னால் அந்த கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போங்கள். You don't also be a fool and die there. நீயும் ஒரு முட்டாளாய் அந்த இடத்துல மரிக்க வேண்டாம். Because you have a full life to live. காரணம் வாழ வேண்டிய வரைகள் நிறைய உனக்கு உண்டு. Isn't that right? சரியா? Full life. பூரணமான A lot வாழ்க்கை of உண்டு. work to do. செய்ய வேண்டியதுக்கு நிறைய வேலையும் உண்டு. And don't die at the hands of the fools in the wrong time. தவறான நேரத்திலே முட்டாள்களின் கரத்திலே சாக வேண்டாம். Are you there? இருக்கீங்களா? At the temple one time Jesus was preaching. ஒரு முறை தேவாலயத்திலே இயேசுவானவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். No, people were angry at his preaching at one அவருடைய time. பிரசங்கத்தை கேட்டு மக்கள் கோபப்பட்டார்கள். And they saw him at the temple. They saw him at the temple. தேவாலயத்திலே இயேசுவை கண்டார்கள். And they all wanted to stone him. எல்லாரும் அவரை கல்லெறிய விரும்பினார்கள். Again the Bible says he slipped away. மறுபடியும் வேதம் சொல்லுகிறது அவர் மறைந்து By the போனார். time they went and got their stones and came back, he's not there. They were searching. Where is he? கல்லை எடுத்துக்கொண்டு வருவதற்கு முன்பு இயேசு காணவில்லை. ஐயோ எங்கன்னு தேடிட்டு இருக்காங்க. Jesus knew these are fools. இயேசுவுக்கு தெரியும் எல்லாம் முட்டாங்க. If I stand there, they're going to stone me and அங்க kill me. நின்றால் என்னை கல்லெறிந்து கொன்று I got a போடுவார்கள். big job to do. செய்ய வேண்டிய பெரிய வேலை இருக்கிறது. He chose to live. ஜீவனை உயிரோடு இருக்கும்படி அவர் And he தெரிந்து went கொண்டார். on, and later on he finished everything. On the cross when he died, he said, "It is finished." And then he gave up his ghost. பிற்பாடு தம்முடைய வேலை அனைத்தையும் செய்து முடித்தார். சிலுவையிலே தொங்கும்போது அவர் சொன்னார் முடிந்தது. அதன் பிறகு தம்முடைய ஜீவனை விட்டார். Praise God. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். apostle Paul was one time in an island. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை ஒரு தீவிலே He இருந்தார். was trying to light up some fire and a snake got a hold of him. அவர் விறகுகளை எடுத்து நெருப்பை போடும்போது ஒரு பாம்பு எழுந்து வந்து அவரை பிடித்துக் He கொண்டது. didn't say, "Oh, maybe God, you're taking me home. ஓ ஆண்டவரே ஒருவேளை நீர் என்னை வீட்டிற்கு எடுத்துக்கொள்கிறீர் என்று அவர் Maybe this is the சொல்லவில்லை. day I'm going home. ஒருவேளை நான் வீட்டிற்கு போகிற நேரம் இதுதானோ? Lord, I give myself to you." கர்த்தாவே உம்மிடத்திலே நான் கொடுக்கிறேன். No, he said, "Get என்னது? get away from me." அந்த பூச்சியை தீயில ஒதுக்கி போட்டார் அவ்வளவுதான். And he got rid of it அதை தொலைத்து கட்டினார். and walked away from there. அங்க இருந்து போய் விட்டார். Prayed for the whole island. அந்த முழு தீவுக்காக ஜெபித்தார். Preached the word of God to all those people. எல்லா மக்களுக்கும் தேவனுடைய வார்த்தையை Healed பிரசங்கித்தார். many sick people. அநேக வியாதிப்பட்ட மக்களை சுகமாக்கினார். Are you there? இருக்கிறீர்களா? Choose to live. பிழைக்க தீர்மானியுங்கள். How many of you choose to live? எத்தனை பேர் பிழைத்திருக்க தீர்மானம் You're going எடுக்கிறீர்கள்? to choose life? ஜீவனை தெரிந்து கொள்ள இஷ்டமா? Many times life and death are there. அநேக சமயத்திலே ஜீவனும் மரணமும் இருக்கிறது. Choose life. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். Choose life. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். Choose life. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். Choose life. ஜீவனை தெரிந்து That you கொள்ளுங்கள். may live. நீங்கள் பிழைத்திருப்பதற்காக God has a plan and purpose for you. தேவன் உங்களுக்கு ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் Take a கொண்டிருக்கிறார். hold of these verses. இந்த வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ளுங்கள். How many of you are going to take a hold of these promises? எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தங்களை பற்றிக் கொள்ள Put போகிறீர்கள்? them in your heart. உங்கள் உள்ளத்திலே அதை வையுங்கள். Keep speaking them. அவைகளை பேசிக்கொண்டே இருங்கள். Then you have a long life. அதன் பிறகு நீடித்த வாழ்க்கையை பெற்றிருப்பீர்கள். Let's all stand up together. எல்லாரும் எழுந்து We'll நிற்போம். continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். I want to continue next week. அடுத்த வாரம் நான் தொடர விரும்புகிறேன். Are you there? இருக்கிறீர்களா?